இப்போ செமிகண்டக்டர்ஸில் பாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்கிறேன். அதை இப்போ நம்ம ஒரு 1 hour கிளாஸில் முடிச்சிட முடியும். லெட் அஸ் ட்ரை. ஓகே, ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? சரி, இப்போ நம்ம பார்க்குற வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு 6 விஷயங்கள் இருக்குது. ஒன்று லைட் எமிட்டிங் டயோடு, ஜெனர் டயோடு, regulated power supply. What is regulation? Then capacitor filter, then photodiode, and then solar cell. சரியா? இதுதான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ரெடி? ஓகே, ஒன் பை ஒன். இப்போ வாட் இஸ் திஸ் லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு டயோடு எப்படி ஒரு செமி கண்டக்டர் எப்படி கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசணும். இப்போ ஒரு சிலிக்கான் இருக்கு, ரைட்? இதில் இந்த 4 எலக்ட்ரானில் ஒன்று வெளியில் போயிருச்சுன்னு வச்சுங்க, அது ஃப்ரீ எலக்ட்ரான். அப்போ இங்கே ஹோல் இருக்கு, ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீ. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சிலிக்கான் இருக்கு, இங்கே ஒரு சிலிக்கான் இருக்கு, இங்கே ஏதோ ஒரு சிலிக்கான் ஆட்டம் கோவேலன்ட் பாண்டை பிரேக் பண்ணி ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு, அப்போ ஹோல். இப்போ நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணுறோம், இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். அப்போ இது ரிப்பல் பண்ணுறதுனால இந்த ஃப்ரீ எலக்ட்ரான், மொபைல் எலக்ட்ரான் இங்கேருந்து புறப்பட்டு போகும்போது இட் ஃபைண்ட்ஸ் அ ஹோல் ஹியர், இட் ஹிட்ஸ் தட் ஆட்டம் அண்ட் செட்டில்ஸ் ஆன் தட் ஹோல். அப்போ எலக்ட்ரான் ஆக்குபைஸ் அ ஹோல், சார்ஜ் ஃப்ளோ நடக்குது, கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. இது பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஓகே, அப்போ எனர்ஜி டயக்ராமில் போய் பார்க்கலாம் நம்ம. இப்போ வேலன்ஸ் பேண்ட் இங்கே இருக்கு, கண்டக்ஷன் பேண்ட் இங்கே இருக்கு, கண்டக்ஷன் பேண்ட் இங்கே இருக்கு. எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டில் இருக்கும். ஹோல் எங்கே இருக்கும்? வேலன்ஸ் பேண்டில் இருக்கும். இது ஒரு ஆட்டம்கான கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல். இது வேற ஒரு ஆட்டம்ல வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய ஹோல் உடைய எனர்ஜி லெவல். அப்ப எலக்ட்ரான் ஆக்குபைஸ் ஹோல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் லூசஸ் எனர்ஜி. அது ஹை எனர்ஜி லெவல், இது லோ எனர்ஜி லெவல். எலக்ட்ரான் லூசஸ் எனர்ஜி. how much energy it loses? the forbidden energy gap. இவ்வளவு எனர்ஜியை அது இழக்கிறது. The energy cannot be destroyed. This energy appears in the form of radiation, electromagnetic radiation. Okay. For silicon, we know the forbidden energy gap is 1.1 electron volt. For germanium, it is 0.7 electron volt. So, in the case of silicon, இந்த radiation வருது இல்லையா, அதுக்கு wavelength எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டால், we know that 1 electron volt is equal to 12,400 angstrom. ஞாபகம் இருக்கா? அப்ப 1.1 electron volt அப்படின்னா இதை 1.1 ஆல டிவைட் பண்ணணும். அப்ப நியர்லி 11,000 angstrom. What is this? Infrared rays. கண்ணுக்கு தெரியாத infrared rays நமக்கு கிடைக்குது. நமக்கு என்ன ஆசை? லைட் எமிட்டிங் டயோடு, கண்ணுக்கு தெரியக்கூடிய வெளிச்சம் வருமா அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். விசிபிள் லைட் அப்படின்னா 4,000 ஆங்ஸ்ட்ராம்லேருந்து 7,000 ஆங்ஸ்ட்ராம் வரைக்கும் நமக்கு வேவ் லெங்த் வரணும். அப்படி ஒரு வேவ் லெங்த் வரணும் அப்படின்னா ஃபார்பிடன் எனர்ஜி கேப் அது 1.8 எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து 3 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் இதுக்குள்ள இருக்கணும். சரியா? யோசனை பண்ணி பாரு. 2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா 2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா அது எவ்வளவு வேவ் லெங்த் அப்படின்னா 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு 12,400 ஆங்ஸ்ட்ராம். 2 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னா 2ஆல வகுக்கணும் இல்லையா? எனர்ஜிங்கிறது hc by lambda, inversely proportional to wavelength. 2ஆல டிவைட் பண்ணும்போது எவ்வளவு வருது? 6,200 ஆங்ஸ்ட்ராம். வாட் இஸ் திஸ்? விசிபிள் லைட். 4000லேருந்து 7000 வரைக்கும் நம்ம மனிதனுடைய கண்களுக்கு தெரியும் விசிபிள் லைட்.
ஸோ 6200 ஆங்ஸ்ட்ராம் நமக்கு கண்ணுக்கு தெரியும். அப்போ 2 எலக்ட்ரான் வோல்ட் இருந்தால் தெரியும். ஒருவேளை 3 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருந்தால் this will be 12,400 divided by 3 which is equal to 4,100 approximately. இதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதனால தான் நான் என்ன சொன்னேன், ஃபார்பிடன் எனர்ஜி கேப் வந்து 1.8 எலக்ட்ரான் வோல்ட்லேருந்து ஆரம்பிச்சு 3 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட ஒரு செமிகண்டக்டர் இருக்கா அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்றோம். அந்த செமிகண்டக்டர் கூடுதலாக எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி டிரான்ஸ்லூசன்ட். டிரான்ஸ்லூசன்ட்னா அந்த வெளிச்சம் வெளியில வரணும். ரைட். டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா இங்கிருந்து அந்த பக்கம் பார்க்குறோம். டிரான்ஸ்லூசன்ட் உள்ளேந்து வெளிச்சம் வெளியில வரணும். அந்த மாதிரியான செமிகண்டக்டர் இருக்கா? கேலியம் ஆர்சனைடு பாஸ்பைடு இந்த மாதிரி செமிகண்டக்டர் இருக்கு. அப்ப கேலியம் ஆர்சனைடு பாஸ்பைடை வச்சு நம்ம வந்து ஒரு டயோடு பண்ணும் பொழுது அந்த டயோடு வந்து இந்த ரேஞ்சில் அதனுடைய ஃபார்பிடன் எனர்ஜி கேப் இருக்கு. அதனால லைட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ தி வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி கேப் 2 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கு. அதனால நமக்கு விசிபிள் லைட் வந்து கிடைக்குது. புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப லைட் எமிட்டிங் டயோடு அப்படிங்கிறதுக்கான சிம்பல் இது என்னது? டயோடு. பிஎன் ஜங்ஷன் டயோடு. லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னா எல்இடி அப்படிங்கிறதுக்கு சிம்பல் இந்த மாதிரி லைட் வருதுன்னு நம்ம காமிப்போம். நம்ம மொபைல் ஃபோனில் டார்ச் லைட் இருட்ட கரண்ட் இல்லை அப்படின்னா மொபைலில் எடுத்து டார்ச் போடுறோம், லைட் எமிட்டிங் டயோடு. மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறோம், ஃப்ளாஷ் வருது, எப்படி வருது? லைட் எமிட்டிங் டயோடு. ஓகே, நீங்க எழுதிக்கலாம். Right, we have started from here. Okay, please எழுதிக்கங்க நோட்ல. ஸோ இந்த ஷார்ட்கட்லாம் நம்ம டூவல் நேச்சர் படிக்கும்போது பார்த்துருப்போம். எழுதியாச்சா? காப்பி திஸ். ஸோ புரியுதா? லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ என்ன கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம் லைட் எமிட்டிங் டயோடில் அப்படின்னா, எலக்ட்ரான் ஃப்ளோ ஆனால் தான் கரண்ட் கிடைக்கும். எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுதுன்னா அது கண்டக்ஷன் பேண்டில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான். அது ஃப்ளோ ஆகும்போது ஒரு காப்பர் ஒயர் மாதிரி கிடையாது. எலக்ட்ரான் ஸ்டார்ட் ஆகுது, அப்படி ஆட்டமில் மோதி மோதி போகுது, அப்படி கிடையாது. இது செமிகண்டக்டரில் போய் மோதும்போது அந்த ஹோலில் உட்காந்துரும். இட் ஆக்குபைஸ் த ஹோல். So when a free electron occupies a hole, it loses energy equal to the forbidden energy gap. If the forbidden energy gap is 2 electron volt, then the energy it has lost will be 2 electron volt. அப்ப அந்த எனர்ஜி வந்து appears in the form of visible light அப்படின்னு பார்த்தோம். இதுதான் லைட் எமிட்டிங் டயோடுக்கான கான்செப்ட். அப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கா? நிறைய மெட்டீரியல் இருக்கு. அதில் ஒன்று கேலியம் ஆர்சனைடு பாஸ்பைடு. இந்த மெட்டீரியல் எல்லாத்துக்கும் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்?
the forbidden energy gap should be 1.8 electron volt to 3 electron volt. Anything below 3 electron volt வந்து semiconductor. ஆனால் 1.8லேருந்து 3 இருந்தால் தான் நமக்கு 4000 ஆங்ஸ்ட்ராம்லேருந்து 7000 ஆங்ஸ்ட்ராம் கிடைக்கும். அதுதான் விசிபிள் லைட். 1.8க்கு கீழே சிலிக்கான் மாதிரி இருந்தால் அது இன்ஃப்ராரெட் ரேஸை கொடுக்கும், விசிபிள் லைட்டை கொடுக்காது. இதுதான் எமிட்டிங் டயோடு. இன்னொன்று, அந்த டயோடு மெட்டீரியல் ஷுட் பி டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல். அதுலேருந்து வெளிச்சம் வெளியில் வரணும். ஓகே, உதாரணம் இது எல்இடிஸ் டிவியில் யூஸ் ஆகுது, நமக்கு மொபைல் ஃபோன் இஸ் அன் எக்ஸாம்பிள், கம்ப்யூட்டர் இஸ் அனதர் எக்ஸாம்பிள். இதிலெல்லாம் லைட் எமிட்டிங் டயோடு இஸ் யூஸ்ட். இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜெனர் டயோடு அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடுடைய ரிவர்ஸ் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பேசணும். ரைட், ஒரு இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ், ஒரு ரியோஸ்டாட், இப்போ செல் இஸ் கனெக்டட், ஒரு அம்மீட்டர். We have discussed about this. இப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ரிவர்ஸ் பயஸ், இந்த கரண்ட் வந்து ரிவர்ஸ் கரண்ட் இன் மைக்ரோ ஆம்பியர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பேசணும். அப்போ பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்போ எவ்வளவு பொட்டன்ஷியல் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், எவ்வளவு கரண்ட் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான கிராஃப். இந்த கிராஃபை நம்ம தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரைகிறோம். ஏன்? பொட்டன்ஷியல் இஸ் நெகட்டிவ், reverse potential, current is negative, reverse current. இந்த கிராஃப் வரையும் போது அதோட ஷேப் எப்படி இருந்தது? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் கம்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுக்கு பேரு லீக்கேஜ் கரண்ட். இந்த கரண்ட் ஏன் கிடைச்சது? பிகாஸ் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் மைனாரிட்டி கேரியர்ஸ், டியூ டு மைனாரிட்டி கேரியர்ஸ். யூ ரிமெம்பர்? Because of the minority carriers, a small amount of current flows. This is called leakage current. Okay. இப்போ இன்னும் கொஞ்சம் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போனால் என்ன ஆகும்? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற டிஸ்கஷன். சரியா? எழுதிக்கலாம். ஏற்கனவே நோட்டில் இருக்கும், மறுபடியும் எழுதலாம், மனசில் பதியணும், அவ்வளோதான் முக்கியம். ரைட், இப்போ இந்த பொட்டென்ஷியலை இன்னும் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே போனால் என்ன ஆகும்? ரைட், ஸோ ரிவர்ஸ் பயஸ் பொட்டென்ஷியல் ரொம்ப அதிகமாக்கிட்டே போகிறேன், கரண்ட்டு என்ன ஆகுது பார்த்துட்டே இருக்கேன். இப்போது கரண்ட்டு வந்து லீக்கேஜ் கரண்ட்டு கொஞ்சம் வந்துகிட்டே இருக்குது, பொட்டென்ஷியல் ஜாஸ்தி பண்ணிகிட்டே போகிறேன். அப்போ ரொம்ப ஜாஸ்தி பண்ணிகிட்டே போகும் பொழுது 1 வோல்ட்டு 5 வோல்ட்டு 10 வோல்ட்டுன்னு வந்துட்டு இருந்தேன். இப்போ 20 30 50 வோல்ட்டுன்னு வரும்போது திடீர்னு கரண்ட்டு டம்மால்னு ஷூட்டப் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை நான் பார்க்குறேன். அதாவது கரண்ட் கம்மியாக தான் வந்துகிட்டே இருக்குது, நம்ம பொட்டன்ஷியல் அதிகமாகிட்டே வரும்போது டயோடு உடஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து என்ன சொல்கிறோம்? பிரேக் டவுன். The breakdown potential of the diode இந்த இடத்துக்கு வரும்பொழுது அதிகமான கரண்ட் போயிடுது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம டயோடு வந்து ஒரு ஒன் வே டிராஃபிக் போலீஸ். அப்போ ஒரு பக்கம் வண்டி போகுதா, போக சொல்லுவார், போங்கம்பார், இது ஒன் வே. யாராவது வந்தால் ஸ்டாப், நோ என்ட்ரி அப்படிம்பார். சரியா? ஒரு வண்டியை கூட விட மாட்டார், நோ என்ட்ரி அப்படிம்பார். ஸோ நம்ம டயோடு ஒரு பக்கம் போனால் போயிட்டே இருக்கும், ஓகே போயிட்டே இருக்கு, கரண்ட் அனுப்புது. ஆப்போசிட்டில் கரண்ட் வந்தால் என்ன சொல்லுது? ஸ்டாப், வரக்கூடாது அப்படிங்குது. அது மாதிரி அந்த டிராஃபிக் போலீஸ் ரொம்ப சின்சியர், வரக்கூடாது அப்படின்றார். ஏதாவது வண்டி ஓரங்கட்ட போகக்கூடாது, இது நோ என்ட்ரி அப்படிங்கிறாரு. திடீர்னு அந்த பக்கம் இது நடக்கிறது வந்து நம்ம நாகப்பட்டினம் மாதிரி. திடீர்னு அந்த பக்கம் சுனாமி, ரைட், மக்கள் அலறி அடிச்சுட்டு வராங்க, ரைட், சுனாமி, மக்கள் அலறி அடிச்சு விளையாடுறாங்க. நம்ம போலீஸ் என்ன பண்ணுறாரு? ஸ்டாப், நோ என்ட்ரி அப்படிங்கிறாரு. அப்போ என்ன ஆகும்? வர்ற கூட்டத்தில் ஒருத்தர் போலீஸை தூக்கி இடிப்பில் வச்சுக்கிட்டு தூக்கிட்டு ஓடி போயிடுவார்.
பிகாஸ் மக்கள் அலறி அடிச்சுட்டு வரும்போது டிராஃபிக் போலீஸால் ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. அது மாதிரி இந்த டயோடு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கம்மியாக இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ணுது, பொட்டென்ஷியல் ரொம்ப அதிகமாக வரும்போது போய் தொலை அப்படின்னு விட்டுருது. அதுதான் பிரேக் டவுன். அந்த பிரேக் டவுன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பிரேக் டவுனில் 2 விதம் இருக்கு. There are 2 different types of breakdown. ஒன்று Zener breakdown, இன்னொன்று avalanche breakdown. இதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். Zener breakdown, avalanche breakdown. ஓகே, எழுதிக்கிட்டீங்களா? ரைட், இதை பற்றி டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் த அவலான்ச் பிரேக் டவுன். அவலான்ச் பிரேக் டவுன் அப்படிங்கிறது என்ன? ஸோ நம்ம ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு பண்ணியிருக்கோம். அந்த டயோடு வந்து லைட்லி டோப், கம்மியான டோப்பிங், அதாவது 100 ppm அந்த மாதிரி, 50 ppm பார்ட்ஸ் பெர் மில்லியன், 50 ppm அந்த மாதிரி கம்மியான டோப்பிங் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ டிப்ளீஷன் லேயர் இருக்கு இல்லையா, டிப்ளீஷன் லேயருடைய விட்த்து அதிகமாக இருக்கும். விட்த் ஆஃப் டிப்ளீஷன் லேயர் will be broad, விட்த்து பெருசாக இருக்கும். அதாவது ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்கு, நீங்கள் லைட்லி டோப்டு அப்படின்னு பண்ணியிருக்கீங்க. அப்போ இங்கே ஒரு சில எலக்ட்ரான்ஸ் இருக்கு, கம்மியாக தான் இருக்கு, லைட்லி டோப். இங்கே ஒரு சில ஹோல்ஸ் இருக்கு, ரைட், லைட்லி டோப். இப்போ வந்து மைக்ரேஷன் நடக்கும். மைக்ரேஷன் நடக்கும்போது இந்த எலக்ட்ரான் இங்கே போய் உட்காரும், இந்த எலக்ட்ரான் இங்கே உட்காரும், இந்த மாதிரி உட்காரும். அப்போ டிப்ளீஷன் லேயருங்கிறது எப்படி இருக்கும்னா அகலமாக இருக்கும். இந்த டிப்ளீஷன் லேயர் விட்த் அதிகமாக இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிவர்ஸ் பயஸ். நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? ஜெனர் டயோடு. ஜெனர் டயோட்னாவே ரிவர்ஸ் பயஸ். ஸோ பாசிட்டிவ் கனெக்டட் டு நெகட்டிவ், நெகட்டிவ் கனெக்டட் டு பாசிட்டிவ், இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பிகாஸ் ஆஃப் தி ரிவர்ஸ் பயஸ் பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். பிகாஸ் வி வாண்ட் டு ஸ்டடி த பிரேக் டவுன் பிஹேவியர் ஆஃப் த டயோடு. பொட்டன்ஷியல் அதிகப்படுத்திட்டே போகிறோம். அப்போ இந்த சிச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா, மைனாரிட்டி கேரியர்ஸ் ஆர் அக்சலரேட்டட். மைனாரிட்டி கேரியர்ஸ் ஆர் அக்சலரேட்டட், கரெக்ட் தானே? என்ன ரிவர்ஸ் பயஸ், இது இங்கே ஹோல்ஸ் தான் இருக்கும், 1-2 எலக்ட்ரான் இருக்கும், இங்கே எலக்ட்ரான் இருக்கும், 1-2 ஹோல்ஸ் இருக்கும். இப்போ இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணும், இந்த ஹோலை வந்து விரட்டும், அக்சலரேட் பண்ணும். இந்த நெகட்டிவ் வந்து ஹோலை அட்ராக்ட் பண்ணிது, எலக்ட்ரானை விரட்டுது, அக்சலரேட் பண்ணுது. அப்போ மைனாரிட்டி கேரியர்ஸ் ஆர் அக்சலரேட்டட். இந்த நெகட்டிவ் ரிப்பல் பண்ணுறதுனால இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில எலக்ட்ரான்ஸு, ஈவன் தோ இட் இஸ் மைனாரிட்டி, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அக்சலரேட் ஆகி செம ஸ்பீடில் போகும்போது இட் ஹிட்ஸ் the semiconductor atoms, it collides with the semiconductor atom, causing breakage of covalent bond. Accelerated minority carriers, they hit semiconductor atom and break the bond, break the covalent bonds. அதனால என்னாகும், electron hole pair is produced. புரியுதா? இதுதான் இந்த எலக்ட்ரான் ஹோல் பேர் ப்ரொடியூஸ் ஆனவுடனே அதில் எது மைனாரிட்டியோ அது அக்சலரேட் ஆகி மறுபடியும் போய் டமால்னு மோதி இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரான் ஹோல் பேர் ப்ரொடக்ஷனை பண்ணும். இதுக்கு பேர் என்ன? செயின் ரியாக்ஷன். செயின் ரியாக்ஷன் ஆர் அவலான்ச் ரியாக்ஷன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? மறுபடியும் சொல்கிறேன். நெகட்டிவ் இங்கே, பாசிட்டிவ் இங்கே. இதுக்கு பேர் என்ன? ரிவர்ஸ் பயஸ். இப்படி கொடுக்கறதுனால இந்த மைனாரிட்டி எலக்ட்ரான் என்ன ஆகும், அக்சலரேட் ஆகி போய் மோதுறதுனால மறுபடியும் எலக்ட்ரான் ஹோல் பேரை உருவாக்குது. இந்த எலக்ட்ரான் இது ரிப்பல் பண்ணுறதுனால அக்சலரேட் ஆகுது. இப்போ 1க்கு 2 போகுது, மோதுது, மறுபடியும் 2 4 ஆகுது, 4 வந்து 8 ஆகுது, 8 அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே போகுது, 16 ஆகுது, இப்படி போயிட்டே இருக்கு. அப்போ அதுக்கு பேர் என்ன? அவலான்ச் ரியாக்ஷன் அல்லது செயின் ரியாக்ஷன். இப்போ அதிகமான மைனாரிட்டி கேரியர்ஸ் கிடைக்குது, அதிகமான கரண்ட் நமக்கு கிடைக்குது. அதுதான் இந்த பிஹேவியர் இப்போ பேசணுமே,
இப்படி கொஞ்சமாக கரண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு, திடீர்னு கரண்ட் அதிகமாச்சுன்னு பேசணும் இல்லையா, அந்த பிஹேவியர் த பிரேக் டவுன் அப்படிங்கிறதுக்கான காரணம். இந்த மெத்தட் ஆஃப் பிரேக் டவுனுக்கு பேர் அவலான்ச் பிரேக் டவுன். இந்த பிரேக் டவுன் வந்து irreversible. This breakdown is irreversible. ஒரு கண்ணாடி கீழே விழுந்துச்சுன்னா உடஞ்சி போயிடுச்சு, மறுபடியும் அதே கண்ணாடி நம்ம கிடைக்குமா? கிடைக்காது, பீஸ் பீஸாக கிடைக்கும். இது irreversible process. This avalanche breakdown is. அந்த டயோடு அதோட காலி ஆயிரும். இதை பற்றி புரிஞ்சுக்க முடியுதா? எழுதிக்கலாம். ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்கு, லைட்லி டோப்ட், டோப்பிங் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கோம், டிப்ளீஷன் லேயர் விட்த் அதிகமாக இருக்குது, ரிவர்ஸ் பயஸ் பண்ணுறோம், ஹை பொட்டென்ஷியல் கொடுத்துட்ருக்கோம், மைனாரிட்டி கேரியர்ஸ் வில் பி ஆக்சலரேட்டட். இந்த மைனாரிட்டி கேரியர்ஸ் வந்து செமி கண்டக்டர் ஆட்டமில் மோதும் பொழுது கோவலன்ட் பாண்ட்ஸை பிரேக் பண்ணுது. அதனால் எலக்ட்ரான் ஹோல் பேர் நமக்கு கிடைக்குது, ரைட்? அதில் பி டைப்பில் அந்த பிரேக்கேஜ் நடந்ததுன்னா எலக்ட்ரான் வந்து மைனாரிட்டி, அந்த எலக்ட்ரான் மறுபடியும் ஓடி போய் மறுபடியும் மோதி இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி டேமேஜஸை அது பண்ணுது. அப்போ திஸ் இஸ் கால்டு avalanche reaction. This breakdown is called avalanche breakdown and this is irreversible process. ஸோ நீங்கள் எழுதிட்டீங்கன்னா நம்ம ஜெனர் பிரேக் டவுன்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஜெனர் பிரேக் டவுன் அப்படிங்கிறது என்ன அது சொல்கிறேன். இது வந்து ஜெனர் பிரேக் டவுன். இது வந்து செமிகண்டக்டர் வந்து ஹெவிலி டோப்டு, அதாவது இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்கு, இதில் வந்து டோப்பிங் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கோம். நம்ம கிச்சனில் சில செஃப் இருக்காங்க, கம்மியாக மிளகாத்தூள் கம்மியாக மசாலா போடுவாங்க. சில பேர் அதிகமாக கரம் மசாலா உப்பு போட்டு கொட்டிடுவாங்க. அது மாதிரி இது என்னன்னா ஹெவிலி டோப்டு, நிறைய ஹோல்ஸ், ஒரு 10,000 ppm அந்த மாதிரி. அப்போ ரொம்ப ஹெவியாக மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, மொபைல் சார்ஜஸ். அப்போ நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நிறைய ஹோல்ஸ் இருக்குது. திஸ் இஸ் ஹெவிலி டோப்ட். ஸோ அது மாதிரி இருக்கும்போது பிஎன் ஜங்ஷனை ஃபார்ம் பண்ணோன்னா என்ன ஆகும்? மைக்ரேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, மைக்ரேஷன் இது இங்கே போகுது, இது இங்கே போகுது, இங்கே போகுது, இங்கே போகுது, இங்கே போகுது, அவ்வளவுதான். டிப்ளீஷன் லேயர் இஸ் ஃபார்ம்ட். இந்த டிப்ளீஷன் லேயருடைய விட்த் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. ஸோ ஹெவி டோப்பிங் பண்ணும்போது the width of depletion layer is small. depletion layer width வந்து small. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இங்கே பாசிட்டிவ் பொட்டென்ஷியல், பிகாஸ் எலக்ட்ரான்லாம் ஓடி போச்சு, அங்கே பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கும், தெரியும், நமக்கு படிச்சிருக்கோம். இங்கே நெகட்டிவ் பொட்டென்ஷியல். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பொட்டென்ஷியலுடைய டிஃபரன்ஸ், பொட்டென்ஷியல் பேரியர் அது அதிகமாக இருக்கும், விட்த் கம்மியாக இருக்குது. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைடட் பை த விட்த் போட்டோம்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி வெரி ஸ்ட்ராங். இது புரியுதா? நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது, டினாமினேட்டர் சின்னதாக இருக்குது, அதனால என்னாகும்? ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். அந்த ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டே பாண்டை பிரேக் பண்ணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வெரி ஸ்ட்ராங் பிரேக்ஸ் the covalent bonds, and because of that it produces electron hole pair. Minority charge carriers increases and the minority carrier flow gives you the gives current. அப்போ இந்த பிரேக் டவுன் மெக்கானிசம் எப்படி இருக்கு அப்படின்னா, heavily doped semiconductor, electron hole migration, this is happening in a small region, small thickness, 10⁻⁻⁶ meter.
1 micrometer depletion layer, very, very thin. The electric field is strong, and the strong electric field creates further breakage of the covalent bonds. Because of that, you get more electron and holes, and now the minority carrier will flow because it is reverse biased. Because it is reverse bias, minority carriers will flow. அப்ப இந்த flow of current நம்ம பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் கரண்ட் கம்மியாக வந்துட்டே இருக்கும், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் சடனாக ஷூட் அப் ஆகும். அப்போ டயோடு உடஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த டயோடு உடஞ்சிருச்சு, அதுதான் த பிரேக் டவுன். திஸ் இஸ் த பிரேக் டவுன் ரீஜன். திஸ் இஸ் த பிரேக் டவுன் ரீஜன் ஆஃப் த டயோட். இந்த ரீஜனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கரண்ட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் த பிரேக் டவுன் ரீஜன் ஆஃப் த ஜெனர் டயோட். த ஜெனர் டயோட்னா என்ன அப்படின்னா ஹெவிலி டோப்டு PN ஜங்ஷன் டயோட் which is always used in reverse bias condition, and it is used at the cut off region. இந்த கட் ஆஃப் ரீஜனில் அதை பயன்படுத்துவோம். இந்த பொட்டென்ஷியலுக்கு பேர் VZ the breakdown potential of the Zener diode. இந்த breakdown வந்து reversible, உடச்சி அதை ஒட்டிக்கலாம், ரிவர்சிபிள். இந்த கிளே வச்சு குழந்தைங்க விளையாடுற மாதிரி பிச்சு போட்டலாம் சேர்த்துக்கலாம், இது ரிவர்சிபிள். அப்போ ஒரு டயோடு வந்து ஜெனர் அப்ளிகேஷனில் ஆப்ரேட் ஆகும் பொழுது அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால் ஒன்றும் இல்லை, மறுபடியும் பொட்டன்ஷியலை குறைச்ச உடனே அது பழைய ஷேப்புக்கு வந்துடும், மறுபடியும் பொட்டன்ஷியலை குறைச்ச உடனே பழைய ஷேப்புக்கு வரும், மறுபடியும் பிரேக் டவுன் கொண்டு வரலாம், இந்த லெவல்லே அதை ஆப்ரேட் பண்ணலாம். திஸ் இஸ் அ ரிவர்சிபிள் ப்ராசஸ். எழுதிக்கலாம். ஸோ ஜெனர் பிரேக் டவுன் என்பது என்ன எழுதிக்கலாம் எல்லாரும். ரைட். இந்த ஜெனர் டயோடோட யூஸ் என்ன அப்படின்னா இதுதான் ரெகுலேட்டட் பவர் சப்ளை. ரெகுலேஷன்னா என்ன? நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று படித்தோம், அது ரெக்டிஃபிகேஷன். ரெக்டிஃபிகேஷன் என்ன நமக்கு தெரியும். அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிங் பொட்டென்ஷியல் அல்லது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் சினுசாய்டல். இட் வில் பி லைக் திஸ், பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள், இப்படி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு இன்புட், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி, டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி, ஒரே ஒரு டயோட நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லியிருக்கேன், ஹாஃப் வேவ் ரெக்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் அப்படின்னா என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளை மட்டும்தான் இது பர்மிட் பண்ணும். பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், இங்கே பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இதை பர்மிட் பண்ணும், நெகட்டிவ் பர்மிட் பண்ணாது. ஓகே, நமக்கு இதில் ஒரு 50% லாஸ் ஆகுது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் அப்படிங்கிறத கொண்டு வரோம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் என்றால் என்ன, இன்னொரு டயோடு இங்கே போட்டுருவோம். அதுக்கப்புறம் வாட் வி வில் டூ அப்படின்னா, சாரி, என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி 2 டயோடை போட்டுட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படி கொண்டு வந்து இப்படி சென்டர் டேப் மெத்தட் அப்படி பண்ணிடுவோம். அப்போ இந்த பக்கம் போகக்கூடிய கரண்ட்டு வந்து
இது வழியாக போயிட்டு இங்கே வரும், இது பர்மிட் பண்ணாது, இது வழியாக போகும், இங்கே வந்து இங்கே போய் சேர்ந்துடும், மறுபடியும் இதுக்குள்ளே போய் இப்படி போயிடும், ஏலேருந்து பிக்கு போகுது. அந்த மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ரிவர்ஸில் வரும் பொழுது, ரிவர்ஸில் இந்த பக்கம் கரண்ட், ஆல்டர்னேட் கரண்ட் டைரக்ஷன் மாறி வரும்பொழுது இது பர்மிட் பண்ணும், இது வழியாக போகும், மேலே போக முடியாது, இங்கே போயிடும், பழையபடி A to B, இங்கே வரும், இங்கே போயிட்டு இதுக்குள்ளே சுற்றும். ஸோ இது ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். இட் பர்மிட்ஸ் த நெகட்டிவ் ஹாஃப் ஆல்சோ, பட் சேஞ்சஸ் த டைரக்ஷன் ஸோ தட் யூனிடைரக்ஷனல் கரண்ட் ரெண்டுமே ஏலேருந்து பிக்கு தான் போகுது. யூனிடைரக்ஷனல் கரண்ட் நமக்கு கிடைக்குது. இதுக்கு பேர் ஃபுல் வேவ் ரெக்டிஃபிகேஷன். இந்த ரெக்டிஃபிகேஷனில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம்? ப்ளஸ் மைனஸ் இல்லாமல் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிற மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக வரல. இது அப்படி ஏறி இறங்கி போகுது. இது ஏசி, இது டிசி, பட் it is not smooth, it is not a steady current, it's not a steady current. I want a steady, ஒரே constant current வேணும். அதுக்கு தான் நமக்கு தேவை ரெகுலேஷன். நம்ம ரெகுலேட்டட் பவர் சப்ளை அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கிடைக்கக்கூடிய கரண்ட்டு ஒரே லெவலில் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா it is DC and it is a constant current, not fluctuating, constant current. 5 ampere அப்படின்னா மறுபடியும் 5 ampere, அரை மணி நேரம் கழிச்சு மெஷர் பண்ணுறோம், 5 ampere. இது டைம், மறுபடியும் மெஷர் பண்ணுறோம், 5 ampere. ஒய் ஆக்சிஸில் கரண்ட், ஓகே தானே? இந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஸ்டெடி கரண்ட், யூனி டைரக்ஷனல் கரண்ட். அதை எது கொடுக்கும்? ரெகுலேட்டட் பவர் சப்ளை. இந்த ரெகுலேஷன் யார் பண்ணுவா? ஜெனர் டயோடு பண்ணும், ரைட்டா? ஒரு நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடு என்ன பண்ணும்? ரெக்டிஃபிகேஷன் பண்ணும். ஜெனர் டயோடு என்ன பண்ணும்? ரெகுலேட்டட் பவர் சப்ளையை கொடுக்கும். அடுத்தது நம்ம போலாமா? இப்போ இந்த சர்க்யூட் நீங்க பாருங்க. ஓகே, ஜெனர் டயோடுக்கு சிம்பல் என்ன? ஜெனர் டயோடு அப்படின்னா ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கு சிம்பல் என்ன? இதுதான். இது என்ன சிம்பல்? கரண்ட்டு இப்படி போகும், ஃபார்வர்டு பயஸ். இப்படி கரண்ட்டு போகாது, ரிவர்ஸ் பயஸ். இது நார்மல் பிஎன் ஜங்ஷன். ஜெனர் டயோட சிம்பல் என்னன்னா ஒரு இசட் இங்கே போடணும். இசட். திஸ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஜெனர் டயோட். ஜெனர் டயோடில் ஃபார்வர்டு பயஸ்லாம் கிடையாது, ரிவர்ஸ் பயஸ் தான். ரிவர்ஸ் பயஸில் கரண்ட்டு போகாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதிகமான பொட்டன்ஷியலை கொடுத்தோம்னா உடச்சிக்கிட்டு போகும். அதுதான் ஜெனர் டயோடு. திஸ் இஸ் சிம்பிள் ஆஃப் ஜெனர் டயோடு. ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ ஜெனர் டயோடு, ரைட்? So I am going to take the output here. The input is given here, right? இது VDC நமக்கு வரக்கூடிய சப்ளை, 220 வோல்ட். ஓகே, 220 வோல்ட் வரணும். அதனால வரக்கூடிய கரண்ட் I. இது ஒரு ரெசிஸ்டர், இதுதான் லோடு. இது ஜெனர் டயோடு. ஓகே, இப்படி இருக்கு. சரி, ஒரு குறிப்பிட்ட சப்ளை நமக்கு கொடுக்குறாங்க.
கவர்மெண்ட் இஸ் கிவிங் யூ த பவர் சப்ளை. இது இந்த கரண்ட் இந்த சர்க்யூட்டில் வந்துட்டு இருக்கு. இப்போ யூ ஹாவ் காட் சம்திங் லைக் யுவர் வாஷிங் மெஷின் ஆர் சம்திங். இதுக்கு வரக்கூடிய பொட்டன்ஷியலில் ஃப்ளக்சுவேஷன் வரக்கூடாது. ஃப்ளக்சுவேஷன் ஏன் வருது அப்படின்னா, நமக்கு சப்ளை வரும் பொழுது காற்று வீசுறதுனால இந்த பவர் ஒயரில் மரம் சாயுது, டச் பண்ணுது, ஒயர் ஆடுது, ஒன்னோட ஒன்று உரசுது, மரத்தில் உரசுது, அந்த மாதிரி மழை பெய்யுது. அப்போ வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டில் ஃபேன் சுற்றிகிட்டே இருக்கிறது சம்டைம்ஸ் கொஞ்சம் மெதுவாக சுற்றும், வேகமாக சுற்றும். லைட்டு பார்த்துருப்பீங்க, லைட்டு டிம் ஆகும், வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், லைட்டு பிரைட் ஆகும். ஸோ வோல்டேஜ் கூட வருது, குறைச்சி வருது. அதனால தான் இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வீணாக போயிடக்கூடாதுன்னு ஸ்டெபிலைசர் அப்படின்னு ஒன்று வாங்கி நம்ம மாட்டுவோம். இந்த ஸ்டெபிலைசர் என்ன பண்ணுது, இப்போ நம்ம சொல்கிறது தான் பண்ணுது, இந்த ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் காப்பாற்றுது. சரிதானே? ரைட். இப்போது இதில் என்ன ஈக்குவேஷன் வருதுன்னு சொல்கிறேன். நம்ம கொடுக்கறது VDC. இங்கே there is a potential drop which is I into RS. இந்த potential dropக்கு பிறகு மீதி இங்கே இது ரெண்டும் parallel connection. இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் நீங்கள் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை VL லோடு பொட்டன்ஷியல் சொல்லலாம். யூ கேன் ஆல்சோ சே இட் இஸ் அ ஜெனர் டயோடு பொட்டன்ஷியல். parallel கனெக்ஷனில் பொட்டன்ஷியல் இஸ் சேம் எழுதிக்கலாம். சரி, இது அப்புறம் பார்ப்போம். இதை முதல்ல எழுதிங்க. ஜெனர் டயோட சிம்பிளை போட்டுக்கோங்க. யூ ட்ரா த சிம்பிள் ஆஃப் ஜெனர் டயோட். அழிக்க போகிறேன். தென் இந்த சர்க்யூட்டை வரைஞ்சிங்க. இது என்ன சர்க்யூட் இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ரெகுலேட்டட் பவர் சப்ளை. ரெகுலேட்டட் பவர் சப்ளை பற்றி பேசுகிறோம். ரெகுலேட்டட் பவர் சப்ளை, ஜெனர் டயோட் சிம்பிள் வரைஞ்சாச்சா? ஓகே, ஒரு Z போடணும். To denote this is not any ordinary diode, this is a Zener diode. Okay, this is positive, this is negative. இப்ப Zener diode எப்போதுமே உல்டாவா மாட்டியிருப்போம். உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்படி ஒரு நார்மல் டயோடாக இருந்தால் இங்கே மேடு, இங்கே பள்ளம். நேற்று கூட சில கணக்குகள் நம்ம போட்டோம். ஆனால் ஜெனர் டயோடு அப்படின்னு வரும்பொழுது இந்த இசட் இப்படி வரும்போது இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். ஸோ இந்த ப்ளஸ் இங்கே வருது, இங்கே மைனஸ், இந்த சைடு ப்ளஸ் இருக்குது. புரியுதா? இது என்னது? ரிவர்ஸ் பயஸ். கரண்ட் வரும்போது இது எதுக்கணும். ஓகே, ரெகுலேட்டட் பவர் சப்ளை சர்க்யூட் வரைஞ்சாச்சு. சரி, ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். இந்த ஈக்குவேஷன் எப்படி வருது ஒரு உதாரணம் வேணா சொல்லிட்டு அந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதிக்கலாம். சரியா? கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, ஒரு சின்ன உதாரணம் வரலாம். இப்போ இது ஒரு ரெசிஸ்டர். நம்ம இன்னும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நடத்தலை, ஆனால் உங்களுக்கு புரியும். அடுத்த லெசன் அதுதான் நடத்த போகிறேன். இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கோ. சரி, இப்படி ஒரு சர்க்யூட் இருக்குன்னு வச்சுங்க. இங்கே என்ன பொட்டன்ஷியல் அப்படின்னா, இந்த 3 ஓம்ல என்ன பொட்டன்ஷியல் இருக்குமோ அதுதான் 6 ஓம்ல இருக்கு. இது ரெண்டும் parallel, சேம் பொட்டன்ஷியல் V2. இது என்ன பொட்டன்ஷியல்? V1. V1ங்கிறது பொட்டன்ஷியல் அக்ராஸ் 1 ஓம். V2ங்கிறது பொட்டன்ஷியல் அக்ராஸ் 3 ஓம் as well as 6 ஓம். இந்த 6 வோல்ட்ங்கிறது ரெண்டா பிரிஞ்சிருக்கு. V1 plus V2 is 6. You understand this equation? Yes. V1 plus V2. இது மேடு, இது பள்ளம். மொத்தம் எவ்வளவு பள்ளம்? 6. இதுலேருந்து இது வரைக்கும் V1, இதுலேருந்து வரைக்கும் V2. அது என்னன்னு தெரியாது, கண்டுபிடிக்கணும். சரி, இதில் இது ரெண்டும் parallel இருக்கு. 1 by Rp is 1 by R1 plus 1 by R2. This is 6 denominator, 2 plus 1.
3/6, 1/2. Therefore, Rp is equal to 2. You understand? இப்போ இங்கே 1 ஓம் இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்து 2 ஓம் இருக்கு, இது கனெக்ட் ஆகியிருக்கிறது ஒரு 6 வோல்ட் பேட்டரி. ஓகே தானே? இப்போ இது ரெண்டும் சீரீஸில் இருக்கு. ஆர்எஸ்ங்கிறது R1 + R2, மொத்தம் இருக்கிறது 3 ஓம் இருக்கு. அப்போ இந்த சர்க்கியூட் அடுத்த லெவல் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே 3 ஓம், இங்கே 6 வோல்ட் அப்படி இருக்கு. கரெக்டா? அப்போ எவ்வளவு கரண்ட் அதில் போகும் அப்படின்னா, கரண்ட் வந்து I is equal to V/R. the potential difference is 6, this is 2. அப்போ 2 ஆம்பியர் கரண்ட் போகுது. கரெக்ட்? 2 ஆம்பியர் கரண்ட் போகுது. 2 ஆம்பியர் கரண்ட் இங்கே போகும்போது இங்கே உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து I into R, 1 into 2, that is 2 வோல்ட். ரைட்? இங்கே இருக்கிறது எவ்வளவு? V is equal to V1 is equal to I1 R1, which is equal to 2 ampere into 1, which is 2. இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் V2 என்ன? I2 R2. I2 னா அதே சீரீஸ், சேம் கரண்ட் தான். R2 எவ்வளவு? that is 2 ஓம். அப்போ எவ்வளவு? 4 வோல்ட். this is equal to 4 வோல்ட். இது 2 வோல்ட், இது 4 வோல்ட். டோட்டல் எவ்வளவு? 6. இந்த 4 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இந்த பாயிண்ட் ரெண்டுக்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between 3 ஓம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between the ends of 6 ஓம், parallel connection, same potential, which is equal to 4 volt. இந்த 4 அப்படிங்கிறத நம்ம ஒரிஜினல் பொட்டன்ஷியல் 6, இங்கே உள்ள பொட்டன்ஷியல் ட்ராப் 2, அதை கழிக்கணும். எழுதலாம் இல்லையா? 4 can be written as 6 minus 2. 4 can be written as 6 minus I1 R1. Can I write that? Same current I is flowing, I into the first resistance R1. எழுதலாம் இல்லையா? இந்த ஈக்குவேஷனை தான் நான் அங்கே எழுத போகிறேன். ஓகே, இதை எழுதிக்கலாம். எல்லாரும் எழுதிக்கலாம். எல்லாரும் எழுதியாச்சா? இந்த சர்க்கியூட்டை கொஞ்சம் வேறு மாடலில் வரைகிறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்கள். கண்டிப்பாக புரியும். இதே சர்க்கியூட் தான். ரைட் ரைட் இந்த சர்க்கியூட் இருக்கு இல்லையா, இதை நான் என்ன சொல்கிறேன்னா
இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 6 வோல்ட். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இதில் கரண்ட்டு 2 ஆம்பியர் போகுது, ரெசிஸ்டன்ஸு 1 ஓம் இருக்குது. இங்கே கொண்டு வரேன், இங்கே வந்து ஜெனர் டயோடு இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த ஜெனர் டயோடோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 ஓம் அப்படின்னு கொடுத்துருக்கேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே 6 ஓம்னு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி அது வந்து சிமிலர் டு திஸ் ஒன். புரியுதா? ப்ராக்கெட் வேண்டியதில்லை, ரைட். 6 ஓம் இருக்குது. இப்போ இங்கே எவ்வளவு பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகுது நம்ம கண்டுபிடிச்சோம். இங்கே எவ்வளவு பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகுது அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் விங்கிறது I into R, ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் which is 2 வோல்ட். அப்போ 6ல் 2 போயிருச்சுன்னா இங்கே எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும் அப்படின்னு கேட்டால் 4 வோல்ட். அது இந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கும், இந்த பாயிண்ட் நடுவில் இருக்கும், இது பேரலாக இருக்குது. அப்போ பொட்டன்ஷியல் ட்ராப் across the zener is equal to potential drop across the load resistor which is equal to 4 volt. You understand this? இப்போ நம்ம இந்த 6 ஈக்குவல் டு 2 + 4 இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த 6ங்கிறது VDC, த டொமஸ்டிக் DC சப்ளை, த DC பொட்டன்ஷியல். 2ங்கிறது த சீரீஸ் ரெசிஸ்டர் வழியாக வரக்கூடிய பொட்டன்ஷியல் ட்ராப். அப்புறம் இந்த 4ங்கிறது பொட்டன்ஷியல் அக்ராஸ் த லோடு. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இந்த ரெசிஸ்டரை நம்ம இப்படி சைடில் திருப்பி வரைஞ்சிருக்கோம். ரைட். இப்போ நம்ம ரெகுலேட்டட் பவர் சப்ளை அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிடலாம். இதுதான் இந்த ரெகுலேட்டட் பவர் சப்ளையில் சொல்லுங்கள். VDC நம்ம கொடுக்குறோம், இங்கே கொஞ்சம் பொட்டன்ஷியல் ட்ராப் ஆகுது, மீதி இங்கே வருது. ஸோ இந்த VDC அப்படிங்கிறது கொஞ்சம் பொட்டன்ஷியல் ட்ராப் போயிடுச்சு, மீதி வந்து இட் அப்பியர்ஸ் ஹியர் ஆஸ் அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஈக்குவேஷன்? ஓகே. அடுத்தது இந்த கரண்ட் ஐன்னு வருது, அதில் கொஞ்சம் கரண்ட் இது வழியாக போகுது, அதுக்கு பேர் ஜெனர் கரண்ட். கொஞ்சம் கரண்ட் இப்படி வந்து இதுக்குள்ளே போகுது, இந்த கரண்ட்டுக்கு பேர் லோடு கரண்ட். அவ்வளோதான். வர்றது 10 ஆம்பியர் வருது, 3 ஆம்பியர் இங்கே போயிடுச்சுன்னா அடுத்து 7 ஆம்பியர் இந்த வழியாக போகும். இந்த 7, 3, இந்த 10 ஆம்பியர் இப்படி வருது. புரியுதா? இப்போ கிர்ச்சாஃப்ஸ் லா வச்சு நம்ம எழுதுவோம். ஓகே, என்ன எழுதுவோம்னா, வந்துகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் I, இதில் போகக்கூடிய கரண்ட் IZ, பேலன்ஸ் கரண்ட் இங்கே போகுது IL. therefore we get this equation. புரியுதா? VDC IRS plus VL. VL is equal to VZ. Another thing, I is equal to IZ plus IL. அவ்வளோதான் விஷயம். The amount of current coming to this junction, at this junction, the amount of current coming is I, the current leaving is IL, IZ. Therefore, the sum of IL plus IZ will be equal to I. ஓகே. இப்போ நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இஃப் தெர் இஸ் எனி வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், நான் சொல்லும்போது சொன்னேன், திடீர்னு காற்று வீசுது, மரம் வந்து எலக்ட்ரிக் ஒயரில் சாயுது, ஷார்ட் சர்க்கியூட்டிங் ஆகுது, திடீர்னு வோல்டேஜ் குறையுது கூடுது, அந்த மாதிரி வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வருது இல்லையா? அது மாதிரி சப்போஸ் VDC டிக்ரீசஸ், இந்த பொட்டன்ஷியல் குறையுது,
இப்போ 6 வோல்ட்டுன்னு வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது அந்த கரண்ட் 2 ஆம்பியர் வந்துச்சு. ஒருவேளை 6 வோல்ட்டுன்னு நான் நியூமரிக்கலில் போடாமல் ஒரு 4 வோல்ட்டுன்னு போட்டிருந்தா கரண்ட் குறையும் இல்லையா? அது மாதிரி வோல்டேஜ் குறையும் பொழுது கரண்ட் குறையுது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். அப்போ விடிசி குறையும் பொழுது இந்த ஐஆர்எஸ் குறையும், பிகாஸ் கரண்ட் குறையும். இது மாறாது. விஎல் மாறாது. விஇசட் விஎல் இது ஒரே இடத்துல தான் இருக்கும், மாறாது. அப்போ even though if there is a drop in the input potential, load potential will not change. அதுக்கு பேர் தான் regulated power supply. இந்த ரெசிஸ்டருக்கு நம்ம என்ன பவர் கொடுக்குறோமோ அது வந்து மாறாது. அந்த பொட்டன்ஷியல் வந்து VL கான்ஸ்டன்டாக இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சப்போஸ் இன்புட் பொட்டன்ஷியல் அதிகமாகுது, விடிசி அதிகமாகுது. அப்போ அதிகமாச்சுன்னா நான் 6 வோல்ட்டுன்னு போடாமல் அந்த கணக்கில் 8 வோல்ட்டுன்னு போட்டால் என்ன ஆகும்? கரண்ட் அதிகமாயிரும். அப்போ இந்த குவான்டிட்டி அதிகமானா இந்த குவான்டிட்டி அதிகமாயிரும். இது மாறாது. VL will not change. You understand this? ஓகே சார், கரண்ட் அதிகமாகுது இல்லை, அதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா I is equal to IZ plus IL. கரண்ட் அதிகமாகுது. ஓகே, கரண்ட் அதிகமாகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா IZ அதிகமாகும், IL மாறாது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் the Zener டயோடுடைய பிஹேவியர். இந்த Zener டயோடுடைய பிஹேவியர் இப்படி இருக்கும்னு சொன்னேன். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா the breakdown range, the breakdown region. இங்கே தான் நம்மளுடைய ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரீஜனில் VZ கான்ஸ்டன்ட், பட் IZ increases or decreases. You understand this? இங்கே பாருங்க, VZ வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இதுதான் இந்த ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் தான் பொட்டன்ஷியலில் பெரிய சேஞ்ச் ஒன்றும் இல்லை. இந்த ஒய் ஆக்சிஸ் தான் கரண்ட் ரிவர்ஸ் கரண்ட். இது எப்படி இருக்குங்க? பயங்கரமாக அதிகமாகுது. அப்போ கரண்ட் வந்து ரொம்ப கம்மியான 1 மைக்ரோ ஆம்பியர்லேருந்து 100 மைக்ரோ ஆம்பியர் போனால் கூட இந்த பொட்டன்ஷியலில் பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. ஓகே, புரிஞ்சுக்க முடியுதா? அப்போது VZ சேமாக இருந்தால் கூட IZ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகிக்கும். அப்போ I இன்க்ரீஸ் ஆகும்னா IZ இன்க்ரீஸ் ஆகிக்கும், I டிக்ரீஸ் ஆனால் IZ டிக்ரீஸ் ஆகிக்கும். லோடுக்கு வரக்கூடிய கரண்ட் மாறாது. ஸோ தட் இஸ் ஹவு வி ஆர் ஏபிள் டு கிவ் அ கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல், கான்ஸ்டன்ட் கரண்ட் டு தி லோடு. இதில் வந்து வேரியேஷன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கு இந்த Zener டயோடு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு பேர் ரெகுலேட்டட் பவர் சப்ளை எழுதிக்கலாம். ஸோ இதை புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு உதாரணம் வந்து சொல்கிறேன். இங்கே சப்போஸ் ஒரு 10 ஆம்பியர் கரண்ட் வந்துட்டுருக்கு, இங்கே வந்து 2 தேவை அப்படின்னா 8 இங்கே போயிடும். ஓகேயா? சப்போஸ் இங்கே 10 வரல, 20 வருது சார் அப்படின்னா 2 தான் இங்கே போகும், இங்கே 18 போயிடும். சார் 5 தான் சார் வருது அப்படின்னா 5 ஆம்பியர் தான் வருதுன்னா 2 அங்கே போயிடும், 3 இங்கே போயிடும். ஸோ த ஃப்ளக்சுவேஷன் இஸ் ஹேப்பனிங் ஹியர், பட் I will not be disturbed. Fluctuation, why fluctuation is happening in this main thing? இங்கே ஏன் ஆகுது அப்படின்னா VDC may increase or decrease. இங்கே ஃப்ளக்சுவேஷன் வந்தால் இங்கே ஃப்ளக்சுவேஷன் வரும். இந்த ஃப்ளக்சுவேஷன் இங்கே தான் வருமே ஒழிய நம்ம லோடு வந்து will not be affected.
சரி, இதில் கரண்ட் கூட குறைச்சி போகிறதுனால இந்த பொட்டன்ஷியல் மாறிடுமா? அதுவும் மாறாது, அதுவும் மாறாது. ரைட். இப்போ வந்து நம்ம ரெகுலேட்டட் பவர் சப்ளை அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஓகே, யூ ஹவ் லிசன் டு மை லெக்சர், பட் யூ ஷுட் ஆல்சோ ரீட் தி மெட்டீரியல். அந்த மெட்டீரியல் ஸ்டடி டைமில் நல்லா கவனமாக படிச்சு பாருங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா அடுத்த கிளாஸஸில் நம்ம இன்னொரு தரம் ரிவைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஐ வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். இப்போ என்னென்ன விஷயம் நான் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன்? லைட் எமிட்டிங் டயோடு பார்த்தாச்சு. வாட் இஸ் ஜெனர் டயோடு பார்த்தாச்சு. வாட் இஸ் ரெகுலேட்டட் பவர் சப்ளை பார்த்தாச்சு. 3 முடிஞ்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? கெப்பாசிட்டர் ஃபில்டர். போன வருஷம் கூட பரீட்சையில் கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின் இதை வச்சு. போன வருஷம் நீட் 23 கெப்பாசிட்டர் ஃபில்டர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு ஏசி சப்ளை, த இன்புட்டுங்கிறது என்ன? இதுதான் இன்புட். ஓகே, இன்புட் சினுசாய்டல். வர்ற வழியில் என்ன இருக்கு? ரெக்டிஃபயர். ரெக்டிஃபயர்ங்கிறது ஹாஃப் வேவ், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். ஓகே, ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் ஷார்ட்டாக எழுதிக்கலாம். So what we have is a full wave rectifier. Okay, அப்போ அவுட்புட் என்ன சார் வரும்? அவுட்புட் வந்து எப்படி வரும்? பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், மறுபடியும் பாசிட்டிவ், மறுபடியும் பாசிட்டிவ், மறுபடியும் பாசிட்டிவ். இது என்னது? தி அவுட்புட் ஆஃப் திஸ். இது அப்படியே விட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர்னு போட்டு அவுட்புட் நம்ம எடுத்தோம்னா இப்படி கிடைக்கும். இந்த அவுட்புட் பொறுத்த வரைக்கும் டிசின்னு சொல்லலாம், ஆனால் மேடு பள்ளம் இருக்கு. இதை கெப்பாசிட்டரால் ஓரளவுக்கு சரி பண்ண முடியும். ஒரு கெப்பாசிட்டரை இங்கே போடுறோம். இதுக்கு பேர் என்ன? கெப்பாசிட்டர் ஃபில்டர். ஒரு இண்டக்டர், ஒரு காயிலை போடலாம், கெப்பாசிட்டரை போடலாம். இண்டக்டர் ஃபில்டர், கெப்பாசிட்டர் ஃபில்டர். ஓகே, கெப்பாசிட்டர்ஸ் பற்றி நம்ம படிச்சிருக்கோம். பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டர். ஓகே, ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டி இங்கே கனெக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன வித்தியாசத்தை இது கொடுக்கும் அப்படின்னா, இப்போ பொட்டென்ஷியல் அதிகமாகிட்டே இருக்கும் பொழுது கெப்பாசிட்டரில் சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். பொட்டென்ஷியல் அதிகமாகும் பொழுது கெப்பாசிட்டரில் சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இதில் எனர்ஜி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் இப்படி குறையும் போது இதை சார்ஜ் இருக்குல்ல, இந்த சார்ஜை கெப்பாசிட்டர் கொடுக்கும். கெப்பாசிட்டர் வந்து சார்ஜஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த சார்ஜஸை காம்பன்சேஷனுக்காக கெப்பாசிட்டர் கொடுக்கும். இன்னும் பொட்டன்ஷியல் குறையுது அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியல் குறையுதுங்கிறத இந்த கலரில் வச்சுக்கோம். குறையுது. இப்படி குறையும் போது என்னாகும்? டிஸ்சார்ஜிங். குறையும் போது டிஸ்சார்ஜிங் கெப்பாசிட்டர் கொடுக்கும். கெப்பாசிட்டர் கொடுக்கும்போது இங்கே அவுட்புட் எப்படி கிடைக்கும்னா, கெப்பாசிட்டர்லேருந்து எனர்ஜி வர்றதுனால இந்த அவுட்புட் வில் பி லைக் திஸ். உங்களுக்கு புரியுதா? கெப்பாசிட்டர் இல்லைன்னா அவுட்புட் வந்து ஏறி இறங்கிரும். கெப்பாசிட்டர் என்ன பண்ணுது? இது இன்க்ரீஸ் ஆகிற நேரத்தில் இது சார்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அப்புறம் டிக்ரீஸ் ஆகிற நேரத்தில் அது ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய எனர்ஜியை கொடுக்குது. ஸோ தட் இந்த பள்ளம் வராமல் காப்பாற்றுது. மறுபடியும் அடுத்த ரவுண்டு வரும்போது பழையபடி இது சார்ஜை கொண்டு வந்துடுது. இந்த லெவல் வரும்போது சார்ஜ் இல்லை. So this is the 3 stages of the capacitor. First stage வந்து என்ன? மேலே ஏறிக்கிட்டே இருக்கும்போது சார்ஜ் அதிகமாகிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு கலர் வச்சுக்கலாமா? ரைட். இப்படி ஏறிக்கிட்டே இருக்கும்போது சார்ஜ் வந்துடுது. ரைட். இப்போ இறங்கும்போது என்ன பண்ணிடுது? சார்ஜை ரிலீஸ் பண்ணிடுது. அதனால இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்துடுது. சார்ஜ் ரிலீஸ் மறுபடியும் ஏறும்போது மறுபடியும் அகெயின் இட் இன்க்ரீசஸ் இல்லையா? மறுபடியும் இது இன்க்ரீஸ் ஆகும்பொழுது என்ன பண்ணிடும்? மறுபடியும் இட் அக்வயர்ஸ் த சார்ஜ். இது நிறைய வீட்டில் சில லேடிஸ் வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா வந்து கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்காரு, பணம் வீட்டுக்கு கொண்டு வராருன்னா கொஞ்சம் ரகசியமாக எடுத்து ஒழிச்சு வச்சுக்குவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அப்பா வந்து திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது
இவங்க வந்து என்னங்க பிரச்சனை அப்படிம்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரகசியமாக ஒழிச்சு வச்ச பணத்தை எடுத்துகிட்டு வந்து இந்தாங்க செலவுக்கு அப்படிம்பாங்க. அதை தான் இந்த கெப்பாசிட்டர் பண்ணுது. இது மாதிரி லேடிஸ் பண்ணுவாங்களா சார் அப்படின்னா, நம்ம மோடி என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாள் திடீர்னு 500 ரூபா நோட்டு செல்லாது, 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்ட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா, சவுத் இந்தியா எல்லாம் தான், எல்லாரும் நிறைய கிழவிகள் வந்து, பாட்டிகள் வந்து நிறைய மூட்டை முடித்து பானையெல்லாம் திறந்து, மகனே தெரியாமல் வச்சுருந்தேன்டா, பேராண்டி தெரியாமல் வச்சுருந்தேன்டா அப்படின்னு சொல்லி 1000 ரூபா நோட்டாக கொண்டு வந்தாங்க வெளியில். அதுக்கப்புறம் அவங்க எடுத்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் பேங்குக்கு போயிடுச்சு. கரெக்டாக? அப்போ இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணுதுன்னா, அந்த மாதிரி நிறைய கரண்ட் சார்ஜ் வரும்போது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வரும்போது சேமித்து வச்சுக்குது. அந்த எனர்ஜி குறையும் போது கொடுத்துருது. அப்போ என்ன ஆகிடுது, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல், பண கஷ்டம் இல்லாமல் ஒரு மாதிரி லைஃப் வந்து ஸ்டாண்டர்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கெப்பாசிட்டர் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கிடச்சிது. ஃப்ளாட் அப்படி ஏறி ஃப்ளாட் ஆகுது, கொஞ்சம் வேரியேஷன் ஆனால் ஃப்ளாட், கொஞ்சம் வேரியேஷன் ஆனால் ஃப்ளாட், இப்படி வருது. நான் தனித்தனி கிராஃபாக போடுறேன். கவனி. இப்போது ரைட், ஃபர்ஸ்ட் இது என்னது, இது ஏசி இன்புட். ரெக்டிஃபயர் என்ன பண்ணும், இப்படி கொடுக்கும். ரைட். கெப்பாசிட்டர் ஃபில்டர் மாட்டிட்டோம். அப்போ அவுட்புட் நமக்கு எப்படி வரும், அப்படி வந்து அப்படி. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகளை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கறதுனால இதுக்கு பேர் கெப்பாசிட்டர் ஃபில்டர். ஓகே, எழுதிக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம கெப்பாசிட்டர் ஃபில்டர் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ டயோடு என்பது என்ன. ஃபோட்டோ டயோடு அப்படிங்கிறது ரிவர்ஸ் பயஸில் ஒர்க் பண்ணும். லைட், ஃபோட்டோனா லைட்டோட இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டுடைய இன்டென்சிட்டிக்கு ப்ரொபோஷனலாக கரண்ட்டை வந்து இது கொடுக்கும். ஓகே, ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்கு. இது என்ன, டிப்ளீஷன் லேயர். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்த கவர் பண்ணிட்டு, இந்த இடத்த ஓப்பனாக விட்டுட்டு, இந்த இடத்த இப்படி கவர் பண்ணி இப்படி வச்சுருக்கோம், ஷீல்டு பண்ணியிருக்கோம். இங்கே ஓப்பன், லைட் வந்து இதில் விழுகிற மாதிரி. லைட் இஸ் இன்சிடென்ட் ஆன் த டிப்ளீஷன் லேயர். ஓகே, ஃபோட்டோ டயோடு. In the photodiode is reverse biased, positive connected to negative, negative connected to positive, microammeter. ஓகே, இவ்வளவுதான். வந்து விழுகக்கூடிய லைட் இருக்குல்ல, அதோட எனர்ஜி வந்து should be more than the forbidden energy gap. இது சிலிக்கானா இருந்ததுன்னா அந்த 1.1 அந்த இதை விட இது அதிகமாக இருக்கணும். இந்த எனர்ஜி வந்து அந்த ஃபார்பிடன் எனர்ஜி கேப்பை விட அதிகமாக இருக்கும், 1.1 எலக்ட்ரான் வோல்ட்டை விட அதிகமாக இருக்கணும். அது மாதிரி இந்த லைட் வந்து விழுந்த உடனே இது என்ன பண்ணும், பாண்டை பிரேக் பண்ணும். பாண்டை பிரேக் பண்ணி எலக்ட்ரான் ஹோல் பேர் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணும். லைட் விழுகிறதுனால எலக்ட்ரானும் கிடைக்கும், ஹோலும் கிடைக்கும், எலக்ட்ரானும் கிடைக்கும், ஹோலும் கிடைக்கும். இப்போ மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வில் ஃப்ளோ. மைனாரிட்டி கேரியர் ஏன்னா ரிவர்ஸ் பயஸ்னா மைனாரிட்டி கேரியர் தான் சப்போர்ட் பண்ணும். அது மைனாரிட்டி கேரியரை சப்போர்ட் பண்ணும், ரிவர்ஸ் பயஸ். அப்போ மைனாரிட்டி வில் ஃப்ளோ. அப்போ ஃப்ளோ ஆஃப் த மைனாரிட்டி கேரியர்ஸ் வில் கிவ் யூ அ ஸ்மால் கரண்ட் இன் மைக்ரோ ஆம்பியர்.
ஸ்மால் கரண்ட் இட் வில் கிவ். இந்த லைட்டோட இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினீங்கன்னா நம்பர் ஆஃப் பாண்ட் பிரேக்கேஜ் அதிகமாகும், சார்ஜ் ஃப்ளோ அதிகமாகும், அப்போ கரண்ட் அதிகமாகும். அதனால தான் this current is directly proportional to intensity. இன்டென்சிட்டி அதிகப்படுத்தி தேவையான கரண்ட்டை நம்ம வித்தின் தட் லிமிட் நம்ம கொண்டு வரதுக்கு முடியும். இதோட பர்ஃபார்மன்ஸ் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிவர்ஸ் பயஸுங்கிறதுனால தேர்ட் குவாட்ரண்ட்டில் போடுறேன். இது இன்டென்சிட்டி கம்மியாக இருந்தால் கம்மியான கரண்ட் கொடுக்கும், இன்டென்சிட்டி அதிகமாக இருந்தால் அதிகமான கரண்ட் கொடுக்கும். இதில் எது அதிக இன்டென்சிட்டி? I2 will be greater than I1. அதனால தான் it gives more current in the reverse direction. ஓகே, இது புரியுதா? எழுதிக்கலாம். ஃபோட்டோ டயோடு. எழுதிக்கங்க, எழுதிங்க. நான் ஒன்று பாக்கி இருக்கு, பிரியாணி தம்ல இருக்கு, ஒன்றும் அவசரம் இல்லை. Let us finish the next one. அவ்வளோதாங்க, லெசன் முடிய போதுங்க. இப்போ நம்ம பார்க்குறது சோலார் செல். தட்ஸ் த எண்ட் ஆஃப் திஸ் லெசன். இப்போ டிரான்சிஸ்டர் டெலீட் பண்ணியாச்சு, அதனால் இதோட முடியுது. தென் நம்ம கொஞ்சம் கணக்குகள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்பர் 41 to 64, அது ஈவினிங் ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் போட்டு காமிச்சிட்றேன். ஸோ தட் நீங்கள் இந்த லெசன் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுவீங்க. இன்றைக்கி நீங்கள் நைட் படிக்க வேண்டியது +2 P பிளாக், அது படிங்க. நாளைக்கு அந்த டெஸ்ட் முடிச்சிருங்க. நாளைக்கு நைட் படிக்கிறது செமி கண்டக்டர்ஸ், நாளை மறுநாள் அது எழுதிடுங்க. ஓகே, கவனிங்க. இப்போது டுடே சண்டே எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி எழுதியாச்சு, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி டெஸ்ட் முடிச்சாச்சு. நாளைக்கு +2 P பிளாக் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு டெஸ்ட்டு. அடுத்த டியூஸ்டே செமி கண்டக்டர்ஸ் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெட்னஸ்டே உங்களுக்கு சாலிட்ஸ் முடிஞ்சிடும் டெஸ்ட்டு. தேர்ஸ்டே உங்களுக்கு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் முடிஞ்சிடும் அந்த டெஸ்ட்டு. மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் இதுதான் இப்போதைக்கு பைப்லைனில் இருக்கிறது, வரிசையாக இந்த 5 டெஸ்ட்டு. ஃப்ரைடே ஒரு நாள் டெஸ்ட் இருக்காது. ஸோ தட்ஸ் அ டே ஃபார் அவர் கேர்ள்ஸ் டு கோ டு பார்பிக்யூ நேஷன். இப்போ பாய்ஸ் பார்பிக்யூ போயிட்டு வந்துட்டாங்க, ஒரு டெஸ்ட் இல்லாத நாளில் தான் அழைச்சிட்டு போக முடியும். ஸோ ஃபிசிக்ஸ் கான்டெஸ்டில் ஜெயிச்ச கேர்ள்ஸு இவங்கெல்லாம் சங்கவி ராமலிங்கம், ஸ்வர்ணா, ஆதிலக்ஷ்மி, தர்ஷினி மீனா, ஸ்ரேயா சிவகுமார், சபரி மாதா, வைஷாலி, தெஜோமதி, சுபாஷினி முத்துசரவணன், மீரா, பூர்ணிமா, அக்ஷிதா, ரிவிஸ்தா, அனுஷ்யா, சுடர்விழி, இவங்க 15 பேர் அலாங் வித் அவர் வார்டன்ஸ். மினி பஸ் வந்துடும். வெள்ளிக்கிழமை யூ ஆர் கோயிங் டு பார்பிக்யூ நேஷன் ஃபார் லஞ்ச், ரைட்? ஏன்னா நமக்கு டியூஸ்டே இங்கே நான்வெஜ் இருக்குது, தேர்ஸ்டே மறுபடியும் நான்வெஜ் இருக்குது, ஃப்ரைடே போயிட்டு வந்தால் பெட்டராக இருக்கும், ரைட்? அது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட்டும் நீங்கள் முடிச்சிருவீங்க, இது போயிட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெசன் முடிய அந்தந்த டெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும், நம்மளோட லைஃப் அப்படி போய்கிட்டே இருக்கும், ரைட்டா? லிசன், இப்போ நம்ம பார்க்குறது சோலார் செல். இந்த சோலார் செல்லுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன தின் N டைப் செமி கண்டக்டர், கொஞ்சம் பல்கியா P டைப் செமி கண்டக்டர், ஒரு மெட்டல் கோட்டிங். திஸ் இஸ் மெட்டல். இது மேல ஃபிங்கர் எலக்ட்ரோடு வேற ஒரு சைடு வியூவில் காமிச்சா உங்களுக்கு புரியும். ஃபிங்கர் எலக்ட்ரோடு கலர் மாற்றிக்கிறேன். ஃபிங்கர் எலக்ட்ரோடு, ஓகே, I'll use this color. இந்த மாதிரி இருக்க சோலார் செல். ஓகே, you see it in the
சைட் வியூ இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பி டைப் செமிகண்டக்டர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சாரி, ஓகே. இது என்ன? இது ஒரு பி டைப் செமிகண்டக்டர். இதுக்கு மேலே என்ன இருக்கு? ஒரு தின் லேயர் ஆஃப் n டைப் செமிகண்டக்டர். இதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஒரு தின் லேயர் ஆஃப் n டைப் செமிகண்டக்டர். இதுக்கு கீழே இருக்கிறது வந்து மெட்டல் கோட்டிங். ஒரு மெட்டல் கோட்டிங். அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது வந்து இந்த ஃபிங்கர் எலக்ட்ரோட், ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி. இது வந்து என்னன்னா மெட்டல் ஃபிங்கர்ஸ். இது வந்து மெட்டல் ஃபிங்கர். இது ஒரு ராட் எப்படி இருக்கும், அதாவது நம்ம ஃபோர்க் மாதிரி இது மாதிரி இப்படி அது மேலே வச்சுருக்கோம் மெட்டல் ஃபிங்கர். அது எதனாலனா லைட் வந்து விழுகிறப்ப இடத்த மறைக்கக்கூடாது, அதுக்காக ஃபிங்கர்ஸ் மாதிரி இருக்குது. லைட்டு கேப்பில் வந்து விழுகிறோம் அதுக்காக. இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வச்சுருப்போம், அப்படி வச்சுருப்போம். ஓகே, இதில் ஸ்விட்ச் ஒன்று இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்விட்ச் ஒன்று இருக்கும். there is a switch on off நம்ம பண்ணிக்கலாம். this is like this. ஓகேயா? ரைட். சோலார் செல் எப்படி ஒர்க் பண்ணுதுங்க அப்படின்னா, light is falling on this solar, sunlight is falling on this surface, sunlight is falling. sunlight எங்க விழுகுது? n type. n type எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப thin. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு pn ஜங்ஷன்ல டிப்ளீஷன் லேயர் இங்க இருக்கும், ஆனா n டைப் ரொம்ப சின்னது பண்ணிட்டீங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, n டைப் ரொம்ப சின்னது பண்ணிட்டீங்கன்னா டிப்ளீஷன் லேயர் எங்க இருக்கு? அந்த எட்ஜில் இருக்கு. p டைப், n டைப், டிப்ளீஷன் லேயர் அங்க இருக்கு. அப்ப சன்லைட் வந்து நேரா வந்து இதுல வந்து என்ன பண்ணுது? டிப்ளீஷன் லேயர்லே வந்து விழுகுது. சன்லைட் இஸ் ஃபாலிங் ஆன் த டிப்ளீஷன் லேயர். அப்படி விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இங்க லைட் விழுந்ததுன்னா electron hole pair will be produced. First thing, light falls on depletion layer. புரியுதா? depletion layer. அதை மறைக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபிங்கர் எலக்ட்ரோடு. லைட் வந்து விழுகும் பொழுது லைட் உடைய எனர்ஜி எப்படி இருக்கணும்? that energy should be greater than the forbidden energy gap. அப்பதான் பாண்ட் பிரேக் ஆகும். பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா எலக்ட்ரான் ஹோல் பேர் will be produced. அது என்ன செய்யும் ப்ரொடியூஸ் ஆன உடனே அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் டிப்ளீஷன் லேயர் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். டிப்ளீஷன் லேயர்ல n சைடு இருக்கிறது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், p சைடு இருக்கிறது நெகட்டிவ் பொட்டன்ஷியல். அப்ப எலக்ட்ரான்லாம் பாசிட்டிவ் சைடுக்கு ஓடும், அதாவது பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை நோக்கி ஓடும், அதாவது n சைடுக்கு ஓடும். ஹோல்ஸ் வந்து என்ன பண்ணும்? p சைடுக்கு வரும். இது புரிஞ்சுக்க முடியுதா? பிகாஸ் இட் இஸ் நெகட்டிவ் பொட்டன்ஷியல், p சைடுக்கு வரும். இது பாசிட்டிவ் பொட்டன்ஷியல், அந்த சைடு போகும். அப்ப இந்த எலக்ட்ரான் ஹோல் பேர் ப்ரொடியூஸ் ஆன உடனே செப்பரேஷன் ஆஃப் மெஜாரிட்டி கேரியர்ஸ், சார்ஜ் கேரியர்ஸ் வச்சுக்கோ. சார்ஜ் கேரியர்ஸ் செப்பரேஷன். இந்த பக்கம் ஃபுல்லா எலக்ட்ரான் மெஜாரிட்டி, அந்த பக்கம் போகுது ஹோல், இந்த பக்கம் வருது, அப்படி செப்பரேஷன் ஆகுது. அப்படி செப்பரேஷன் ஆகும்போது இந்த பக்கம் ஃபுல்லா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கும். ஓகே, எங்க? n side you will have electrons. இப்போ என்ன பண்ண போறீங்க? இங்க என்ன இருக்கு? ஹோல்ஸ். p சைடுல ஹோல்ஸ். there is a potential difference increases now. இப்போ நீங்க சுவிட்சை போட்டீங்கன்னா current will flow through this. ஏன்னா இங்க எலக்ட்ரான்ஸ் அக்யூமுலேட் ஆயிருக்கு. சுவிட்ச் போட்டா இந்த எலக்ட்ரான் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் வழியாக ஓடி இங்க வந்து சேரும். இதோடைய கிராஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சுவிட்சை போடல,
லைட் அடிக்குது, அடிக்கும்போது கோவலன்ட் பாண்ட் பிரேக் ஆகுது, எலக்ட்ரான் ஹோல் பேர் வருது. இந்த பொட்டன்ஷியல் பேரியரின் காரணமாக செப்பரேஷன் ஆஃப் சார்ஜஸ் நடக்குது. ஒரு பக்கம் ஃபுல்லாக நெகட்டிவ், ஒரு பக்கம் ஃபுல்லாக பாசிட்டிவ். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்க்ரீசஸ். இப்போ சுவிட்சை போடுறீங்க, போட்ட உடனே என்ன ஆகும்? பொட்டன்ஷியல் குறையும், ஆனால் கரண்ட்டு கிடைக்கும். அப்போ கரண்ட் வந்து கிடைக்கும், பொட்டன்ஷியல் குறைஞ்சிட்டே வரும். இதை எப்படி படத்தில் காமிக்கிறது அப்படின்னா, படத்தில் இப்படி காமிக்கணும். ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா சார்ஜ் அக்யூமுலேட் ஆகிருக்கு, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. சுவிட்சை போட்ட உடனே பொட்டன்ஷியல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, கரண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ பொட்டன்ஷியல் 0 ஆகிற வரைக்கும் கரண்ட் வருது, அப்புறம் கரண்ட் ஸ்டாப் ஆகிடுது. புரியுதா? தென் நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணி வைக்கிறோம். இங்கே நிறைய லைட் விழுந்து விழுந்து இந்த சார்ஜ் எல்லாம் செப்பரேட் ஆன பிறகு மறுபடியும் சுவிட்சை போடுறோம், மறுபடியும் கரண்ட் வருது. அது மாதிரி we have to first what we should do, expose it to light. ஸோ லைட் என்ன பண்ணுது? நேரடியாக டிப்ளீஷன் லேயர்லேயே விழுகுது. எதனால்? there is a small very thin n type, below that we have the bulky p type. அப்போ அந்த டிப்ளீஷன் லேயரில் லைட் ஃபோட்டான்ஸ் விழுகிறதுனால எலக்ட்ரான் ஹோல் பேர் கிடைக்குது. தென் இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸின் காரணமாக பிஎன் ஜங்ஷன் டயோட கான்செப்ட் படி எலக்ட்ரான்லாம் மேலே வந்து ரெடியாக உட்காந்துருக்கு. இப்போ என்ன பண்ணிடுறீங்க? சுவிட்சை போடுறீங்க, போட்ட உடனே அதெல்லாம் மெட்டல், கீழே மெட்டல் கோட்டிங் இருக்குல்ல, அந்த மெட்டல் கோட்டிங்க்கு ஓடுது. அப்போ நமக்கு கரண்ட்டு கிடைக்கிது. ரைட்டா? அப்புறம் பொட்டன்ஷியல் 0 ஆயிடுது. ஓகே, சுவிட்சை ஆஃப் பண்ணி வைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த எலக்ட்ரான்லாம் ஃபார்ம் ஆனோடனே சுவிட்சை போடுறோம், மறுபடியும் கரண்ட் போகுது. லைக் தட் திஸ் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ we have completed the theory part of the lesson. ஓகே, தேங்க்யூப்பா, நல்லா கவனிச்சிட்டீங்க. அப்புறம் நாளைக்கு ஸ்டடி வரும் இல்லையா, அப்போ நல்லா படித்து தரவாக படிச்சுட்டு தியரியை நல்லா படிச்சுட்டு ப்ராப்ளம் போட்டு காமிச்சிருவேன். இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குது, அதையும் ஒரு தடத்துக்கு 2 தடவை நல்லா போட்டு பார்த்துட்டு யூனிட் டெஸ்ட் எழுதலாம். தேங்க்யூ.